ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த நாளில் நல்ல நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் நல்லவர். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் எங்களது ஷாலோம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் நிகழ்ச்சி வருகிறது. பாருங்கள், ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு ஆலோசனைகள் ஸ்தோத்திரம் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தில் நீங்கள் ஐக்கியமாய் ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரலாம். உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக ஸ்தோத்திரம் ஆமென் சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல பாருங்க. ஒன்று, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் யார்? ஒரு அடமொழியோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லாம சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறார் ஒரு அடமொழியோடு சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், என் கூட யாருமே இல்லை என்று நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீ கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா அன்னைக்கு பாருங்களேன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஸ்தோத்திரம் சூளையில போடப்பட்டான். எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா 3 பேரை போடுறாங்க. அங்க பார்க்கும்போது ராஜா பார்க்க 4வது ஒரு ஆள் உலாவுகிறதை பார்த்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம எந்த சோதனை வழியாய் கடந்து போனாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நான் எப்பவும் இப்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னால அந்த பிரச்சனையை ஆண்டவர் சந்தித்து தான் ஆண்டவர் நம்மட அந்த பிரச்சனை அனுப்புகிறார். எப்படி ஒரு டீயையோ ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஜூஸையோ நம்ம ஃபில்டர் பண்ணி கப்பில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தான் மற்ற ஃபில்டர் பண்ணும்போது மற்ற எல்லாமே தேங்கி இருக்கிற மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டம் எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணி என் பிள்ளை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளுவாளோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சோதனைகளையும் பாடுகளையும் சில நேரத்தில் அனுமதிக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க அன்பு பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபை சொல்லுகிறார்கள். யாக்கோபு யார்? ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதா. ஆமென். முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அடைக்கலமாய் இருந்தார். எத்தனையோ சூழ்நிலைக்கு தேவன் அடைக்கலமாய் இருந்தார் அல்லவா? ஆண்டவருக்கு மகிமை. ஈசாக்குக்கு எத்தனை சூழ்நிலையில ஆண்டவர் அடைக்கலமாய் இருந்தார். யாக்கோபுக்கு எத்தனை சூழ்நிலை அடைக்கலமாய் இருந்தார். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த 3 முற்பிதாக்களை குறித்தும் கொஞ்ச நேரம் நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். அவர்கள் எப்படிலாம் தேவன் அடைக்கலமாய் இருந்தார், ஆபிரகாமுக்கு எந்தெந்த விதங்களில் ஆண்டவர் அடைக்கலமாய் இருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது கர்த்தர் தாம் சொல்லியபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, சாராள் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அங்கே சாராள் கற்பம் செத்து போனது என்று பைபிள் சொல்லியிருந்தாலும் அங்கு அவர்களுக்கு தேவன், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து ஒரு குறைவை நிவர்த்தி செய்கிற தேவனாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். எதில் அடைக்கலம்? குறைவு நிவர்த்தி ஆக்குறதுல தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு அடைக்கலமாய் இருந்தார். இதை பார்க்கிற அன்பு தேவன் பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவன் ஏதோ ஒரு குறைவோடு கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம்.
ஒருவேளை என் வாழ்க்கையில் திருமணம் அதிகமாக வயசாகிட்டு இருக்குது, நல்ல திருமணம் நடக்கலை, அந்த குறைவோடு மனவேதனையோடு கூட இருக்கலாம். ஐயோ இவ்வளோ வயசாயிட்ட, என் வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு வாங்கி கட்ட முடியலையே, அந்த குறைவோடு நீங்கள் இருக்கலாம். அல்லது பல மாதங்கள் பல வருஷங்கள் வியாதியோடு கூட இருக்கிறன, சரீரத்தை வேதனைப்படுத்துகிற அந்த குறைவோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆமென். பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய சாராளுடைய குறைவை என் தகப்பனால நிறைவாக்கி அங்கே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னா, ரோமர் புஸ்தகத்தில் தெளிவா சொல்லுது, ஸ்தோத்திரம், கற்பம் செத்த ஒருவனாலே. யோசித்து பாருங்க, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய உயிர் அணுக்கள் செத்து போச்சு. ஆனா அவன் கற்பம் செத்த ஒருவனாலே, கற்பம் செத்து போன ஒரு சகோதரியாலே அவன் சந்ததியை கர்த்தர் உண்டு பண்ண முடியும் சொன்னா, உங்களுக்கு எனக்கு அற்புதம் ஒரு செய்ய முடியும். நம்ம நம்பிக்கை தான். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லும் போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு வா. கீழ்ப்படுதலை பாருங்க. நீங்க நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், நம்மளுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்குது? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். வேலைக்காரரே, உங்கள் எஜமான் பக்தியுள்ள எஜமான் தான், அவர் கீழ்ப்படிந்திருங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிகளே, உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதப்படையால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். ஆமென். சபையே, ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருங்கள். யோசித்து பாருங்க, மேலான அதிகாரம் தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரங்களுக்கு ஆளுகிற தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்மளை கீழ்ப்படுதல் எப்படி இருக்குது? அந்த கீழ்ப்படியாமையினாலதான் ஆதாம் ஏவாளுக்குள்ள பாவம் வந்துச்சு. இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? இன்னைக்கு ஏன் போராட்டம் வருது, ஏன் பாவம் வருது தெரியுமா? என்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம என் நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கணும், அன்னைக்கு கீழ்ப்படியாம என்கிற ஆவி என்னை பாவத்துக்குள்ளாக தள்ளிடுது. தேவன் ஆபிரகாமுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். குறைவை நிவர்த்தியாக்கி அவர்களுக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருந்தார். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் மித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீரூற்ற தோன்றாங்க, அதை மூடி போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. ஈசாக்குக்கு ரொம்ப வேதனை. ஐயோ, நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோமே, பிரயாசத்துக்கு ஏற்ற பலனிலேயே சத்துருக்கள் எல்லாவற்றையும் பிடுங்கிக்கிடுறாங்களே, சத்துருக்கள் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளுகிறாங்களே, சுத்திரம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம இருக்குதே சொல்லுகிற அந்த யோசனை அவருக்கு வந்திருக்கலாம். அந்த யோசனை இருக்கலாம், நம்ம எப்படி பழுக போறோம்னு தெரியலையே, எப்படி ஆசீர்வாதமா இருப்போம்னு தெரியலையேங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒருவேளை ஈசாக்கு வந்திருக்கலாம். அதை அறிந்த தேவன் தான் சொல்றாரு, ஆமென், பயப்படாதே, ஆபிரகாமின் மித்தம் ஆசீர்வதிப்பேன். பிள்ளைகளே, ஈசாக்குக்கு பயப்படுகிற நேரங்கள்ல, எதிர்காலத்தை குறித்த ஒரு யோசனை, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி வருகிற நேரத்தில் அவர் ஒரு அடைக்கலமா இருந்தார். இதை பார்க்கிற அன்பு தேவண்ட பிள்ளைகளே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, நல்ல வேலை இல்லை, வியாபாரமும் சரியில்லை, ஆமென், ஸ்தோத்திரம், எதிர்காலம், என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைக்கு வயசாகிட்டே இருக்கு, திருமணம் முடியலையே, எப்படி ஒரு திருமணம் நடத்துவேன்? பைசா கூட ஆமென் பணம் சேர்த்து வைக்கலையே, ஆமென், சொத்து சுகமே இல்லையே, நான் எப்படி என் பிள்ளைக்கு இந்த காரியம் நான் செய்வேன்? என் பிள்ளையுடைய எதிர்காலம், உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களை குறித்தோ, வியாபாரத்தை குறித்தோ, பற்ற ஊழியத்தை குறித்தோ பயத்தோடு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு தேவனில் உயர்ந்த அடைக்கலமாய் உங்களுக்கு வெளிப்படுவார். மகனே, மகளே, சோர்ந்து போகாதே, அவர் உயர்ந்த அடைக்கலமான தேவன், யாக்கோபின் தேவன், சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் ஆபிரகாமுக்கு உயர்ந்த அடைக்கலம், குறைய வந்த நேரத்தில் ஈசாக்குக்கு உயர்ந்த அடைக்கலம், பயப்படுகிற எதிர்காலத்தை குறித்த அச்சத்தோடு இருக்கிற நேரத்தில் என் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தாரே. நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்கும் தேவன் அடைக்கலமா இருந்தார். கவலைப்படாதீங்க. நியாயமா வர வேண்டியது கூட சிலர் அபகரிச்சு வச்சுட்டாங்களோ, நீங்க பிரயாசப்பட்டீங்க, பிரயாசப்பட்டதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களை வெறுமையை அனுப்பி விட்டாங்களோ,
ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, ஈசாக்கின் தேவன் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, ஆமென், நீ பல கூட்டமாகும்படி உன்னை பல்லுகவும் பெருகவும் பண்ணி, ஸ்தோத்திரம், ஒரு வாக்கு தத்தத்தை யாக்கோபுக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். அது 1வது வசனத்தை நான் கொஞ்சம் தெளிவாக வாசிக்கிறேன் பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானிய குமாரத்தியில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரியாக லாபான் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிட்டார். அந்த சமயம் எல்லாரும் தெரியும். ஆமென். சொந்த சகோதரனை ஏமாற்றினபடியினால், அப்பாவை தந்திரமா ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சபடினால் அவர் தேசத்தை விட்டும் தகப்பன் வீட்டை விட்டும் துரத்தப்படுகிறார். நல்லா நமக்கு தெரியும். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஏமாற்று வேலையை பார்த்தார். இதில் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு நாளும் நாம் அறிய யாரையும் ஏமாத்துற காரியம் மனதில் கூட நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு ஆட்டை ஒரு காரியத்தை வாங்கியிருந்தோம்னா அவங்களே மறந்தாலும் நம்ம மறந்துடாம, ஸ்தோத்திரம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். பிள்ளைகளே, அது பணமோ பொருளோ, ஸ்தோத்திரம், யாக்கோபு துரத்தப்படும் சொல்றதை காட்டிலும் வீட்டை விட்டே வெளியே வா. ஏன்னா ஏசாக்கு பயங்கர கோபம், எப்படியாவது கொன்னு போடுவேன் நிற்கிறார். எனவே வீட்டை விட்டே அவர் வெளியே வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நாடோடியாய் திருகிறார். ஆண்டவருக்கு மகிமை. ஆசீர்வாதம் உண்டா? நான் எங்க போவேன், எனக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே என்கிற ஒரு சூழ்நிலை. அவன் அடைக்கப்பட்ட நேரம். ஸ்தோத்திரம். வழியே இல்லை. நான் எங்க போவேன், எங்க சாப்பிடுவேன், எங்க தங்குவேன், என்ன செய்வேன், வழி இல்லாத நேரத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் யாக்கோபுக்கும் தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருந்தார். என் அன்பு பிள்ளைகளே, யாக்கோபு வழி தெரியாம சிக்கி, ஸ்தோத்திரம், தவித்து நான் எங்க போவேன்னு சொல்லுகிற, ஆமென், ஒரு வனாந்திரத்தில் அவர் வாழ்க்கை இருளான நேரத்தில் அருமை தெய்வம் அவருக்கு வழிகாட்டியாய் சரியா லாபான் வீட்டில் கொண்டு விட்டாரே. இந்த தேவன் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் தெரியல, என்னை சுற்றிலும் இருட்டாவே இருக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஸ்தோத்திரம், ஆமென், கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்குதே என்கிற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வருகிறதோ, யாக்கோபு செய்த காரியம் பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால், தகப்பனே, என் தகப்பன் வீட்டுக்கு நீ சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினா நான் உனக்கு தசமம் கொடுப்பேன். பொருத்தனை பண்றார். பிள்ளைகளே, பொருத்தனைப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆபத்து வரும்போது பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவருக்கு ஏதாவது செய்வேன், சாட்சி சொல்லுவேன், ஒரு பொருள் ஆண்டவருக்கு செய்வேன், ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுங்கள். ஒருவேளை அது அவங்கவுங்க இஷ்டம். பிள்ளைகளே, நீங்க பொருத்தனை செய்து உங்க சரீரத்தை வருத்தும் போது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் கர்த்தர். எப்பொழுது? ஆபிரகாமுக்கு குறைவின் நடுவில் உயர்ந்த அடைக்கலம், ஈசாக்குக்கு பயப்படுகிற நேரத்தில் உயர்ந்த அடைக்கலம், எதிர்காலத்தை குறித்து கேள்வி வரும்போது உயர்ந்த அடைக்கலம், எல்லா பகுதியும் அடைக்கப்பட்டு ஆமா ஒண்ணுமே திக்கு தெரியாம இருந்த யாக்கோபுடைய வாழ்க்கை தேவன் அடைக்கலமாய் இருந்தார். நான் சொல்லுகிறேன், இந்த யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். எனக்கும் நீங்க உயர்ந்த அடைக்கலமாய் இருங்கப்பான்னு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, உங்கள் சமாதானத்தின் நேரத்தில் ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தீர், யாக்கோபுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தீர், ஈசாக்குக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தீர். அவர் குறைவெல்லாம் மாற்றி, ஆண்டவரே, எதிர்கால பயத்தெல்லாம் மாற்றி, ஆண்டவரே, எங்க போவோம் வழி தெரியாம திக்கி ஆண்டவரே திணறும் பொழுது கூடவே இருந்து வழிகாட்டி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், எங்களுக்கு வழியே தெரியலையே, நாங்க என்ன செய்வோம் தெரியலையே, அடுத்த ஸ்டெப் எப்படி வைப்போம் தெரியலையே, என் பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, பயத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பயம், கண்ணீர், வேதனை இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இதை பார்க்கிற பிள்ளைகள் வியாதியோடு இருப்பாங்கன்னா வியாதி மறைந்து போகட்டும். ஓ, கடன் பிரச்சனை மாறட்டும். ஓ, நெருக்கங்கள் மறையட்டும். ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த சமாதானத்தின் நேரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக ஆசீர்வாத சமாதானத்தை உண்டு பண்ணட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பார்த்த ஒவ்வொருவரையும் ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.